வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AccountsWithAish. 12th Standard Accountancy Public Exam எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாளைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது டு ஸ்டடி தி என்டையர் சிலபஸ் நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ 12th Standard Accountancy Public Exam எழுதுறதுக்கு 1 டேக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து எல்லா 10 யூனிட்ஸ்க்கும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ we will start with our tagline improve productivity and time management. So let's start off. So first thing வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக we have 10 chapters for your 12th standard accountancy. கரெக்டாக? ஸோ அந்த 10 சாப்டர்ஸை வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்கேன் பாருங்கள். எந்த ஆர்டரில் நாளைக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ இது வந்து என்னைக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க, which is on 20th of March 2025, which is tomorrow நீங்கள் படிப்பீங்க. ஸோ டுமாரோ நீங்கள் படிக்கும் போது யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் இஸ் தி பேட்டர்ன். அதாவது எந்த சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது திஸ் இஸ் யோர் ரிவிஷன் பேட்டர்ன். ஸோ ரிமெம்பர் தட் வி ஹவ் கவர்ட் ஆல் தி யூனிட்ஸ், பட் எந்த பேட்டர்னில் அப்படின்றத யூ ஷுட் பி நோயிங் இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி வில் ஸ்டார்ட் வித் சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1ல் வந்து உங்களுக்கே தெரியும் வாட் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னாலே சாப்டர் 1 இஸ் லைக் very important. So chapter 1 நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க, and then chapter 2 and then you have to give a revision. So இந்த revision அப்படின்றத நான் வந்து எல்லாத்துக்கும் போட்டிருப்பேன். அந்த revision அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் the combination of 2. இது ரெண்டுத்துக்குமே ஆனால் ஒரு ரிவிஷன் தான் நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் கொடுக்குறீங்க. and then you follow up with your 1 marks. அதுக்கப்புறம் யூ ஹாவ் சாப்டர் 9 and 10. நீங்கள் நினைக்கலாம் வாட் இப்போ தான் சாப்டர் 1 and 2 சொன்னீங்க, உடனே சாப்டர் 9 and 10க்கு போயிடுறீங்க அப்படின்னு. த ரீசன் இஸ் திஸ் இஸ் த ஈஸியர் வே யூ கேன் கம்ப்ளீட் ஆல் தி சிலபஸ். நீங்கள் சிலபஸை 1 டேயில் முடிக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ ஃபாலோ திஸ் பேட்டர்ன். ஸோ அப்போது தென் யூ ஹாவ் யுவர் 1 marks. ஸோ 1 marks வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 யூனிட் படிக்கும் போதே யூ கேன் ஆக்சுவலி ரீட் தி 1 marks. ஆர் இல்லை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக 1 marks நீங்கள் படிக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து நம்ம வந்து வென் வி ஸ்டடி தி தியரி பார்ட், அதுக்கப்புறம் சம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது 1 marks பார்க்க மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் தனியாகவும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வென் யூ ஸ்டடி போத் ஆஃப் தி சாப்டர்ஸ் யூ கேன் சி தி 1 marks. அண்ட் தென் வி மூவ் ஆன் டு சாப்டர் 9 and 10. ஓகேவா? 9 and 10 சாப்டர், அண்ட் தென் சாப்டர் 3, சாப்டர் 4, தென் வி கோ ஃபார் அ ரிவிஷன். ஸோ ரிவிஷன் வந்து இந்த 4 சாப்டர் 4 சாப்டர்ஸ்க்குமே வந்து யூ ஹாவ் டு டூ. 4 சாப்டர்ஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன், 9, 10, 3 and 4. ஸோ ஃபர்ஸ்ட் 9, 10 முடிச்சுடுங்க, அண்ட் தென் கோ ஃபார் யோர் 3 and 4th சாப்டர். இது எல்லாமே பண்ணிவிட்டு கோ ஃபார் அ ஃபைனல் ரிவிஷன். ஸோ இந்த ரிவிஷன் பண்ணுறீங்கல்ல, பண்ணும்போது யூ ஹாவ் டு மேக் ஷோர் தட் யூ செக் ஆன் வித் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ரிவிஷன் நீங்கள் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன ஃபார் யோர் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து ப்ளீஸ் கோ செக் அவுட் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ரிவிஷன் டைமில் வந்து ரிவிஷன் அப்படின்னா எல்லாத்தையும் உட்காந்து ரிவைஸ்லாம் பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவிஷனில். ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். அண்ட் தென் அகெயின் வி கோ வித் 1 marks. ஸோ 1 marks நான் இங்கே சொன்னது தான், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே இந்த கொஸ்டின்ஸ் லைக் இந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கும் போதே வந்து இந்த 1 mark கொஸ்டின்ஸ் படிச்சிடலாம். இல்லை அப்படின்னா தனியாக நீங்கள் லாஸ்ட்டாக இந்த 4 சாப்டருக்கும் படிக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வி ஹேட் திஸ், second category we had this, finally we will having the third category. So chapter 5 and 6 you have to learn, then you have to learn chapter 7, and then finally chapter 8 oda you are completing your syllabus. So in the third idula vandu you are checking with again 4 chapters neenga inga paakreenga. First idula vandu you saw 2 chapters only because you have to focus a lot. So உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5 and 6, சாப்டர் 7 and சாப்டர் 8, and then you go for a revision. ஸோ ரிவிஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த சாப்டர்ஸ்க்கெலாம் ரிவிஷன் போவீங்க. ஸோ இந்த ரிவிஷன் நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த 3 சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ரிவிஷனில் கோ த்ரூ பண்ணால் போதும். என்டையர் சாப்டர்லாம் ரிவிஷனில் பண்ண தேவையில்லை. ஸோ ரிமெம்பர் தட். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக நான் ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் லைக் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். தி என்டையர் கொஸ்டின்ஸோட ஒரே ஒரு வாட்டி யூ கேன் டூ அ ரிவைஸ்
ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை யூ கேன் ஆப்வியஸ்லி கோ அஹெட் அண்ட் செக் ஆன் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தட் யூ ஹேவ் டு லேர்ன் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுக்குறேன். ஃபார் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓவரால் 10 யூனிட்ஸ் இருக்குல்ல, அந்த 10 யூனிட்ஸ்க்கான அந்த சிலபஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் அபவுட் இட். அண்ட் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்றதையும் ஐ ஹவ் மேட் அ செப்பரேட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட் வீடியோ ஆல்சோ. சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் செக் the videos which I have posted. And உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன், நம்ம சேனலில் வந்து அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு வீடியோஸ் போட்டிருந்தோமோ அது எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துட்றேன். The second thing is நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். அண்ட் தென் the third thing is நான் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் பிளேலிஸ்ட் மாதிரி I will give all the videos which I have uploaded for your 12th standard accountancy. You can check out. So this is about your 12th standard accountancy. Obviously கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், பிகாஸ் சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ your aim is லைக் நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் எய்ம் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து சென்டம் எடுக்கணும், பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னாலே நம்பர்ஸ் பேப்பர் அப்படின்னாலே நம்மளோட எய்ம் வந்து எப்போவுமே சென்டம்க்கு தான் போகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஐ ஹவ் டு கெட் அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ்டாக ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோ ஐ ஹவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் டு கெட் அ குட் நம்பர், லைக் ஒரு ஆவரேஜான மார்க்காவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஸோ தேர் ஆர் லைக் வேரியஸ் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். First thing is very important is important question, and then you have to check on with the revision. இந்த ரிவிஷன் அப்படின்னு இருக்குதுல்ல, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் நீங்கள் ரிவிஷனில் நீங்கள் பண்ணணும். ரிமெம்பர் தட் ஆஸ்பெக்ட் அலோன், பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேஸ் அ மேஜர் ரோல். நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டதுனால அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் சொன்னீங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்றது. ஸோ ப்ளீஸ் டூ ரெஃபர் தட் கொஸ்டின் விச் ஹவ் கிவன். உங்களுக்கு நான் கொஸ்டின் நம்பர்ஸாக கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் நம்பர்ஸை வந்து உங்களோட புக்கில் வந்து நீங்கள் செக் பண்ணி அந்த கொஸ்டின் நம்பரை ஃபர்ஸ்ட் படிச்சுடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்டரில் நீங்கள் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் படிக்கலைனா கூட ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா the remaining will automatically come. So one more thing, one important thing for MCQ, that is 1 marks வந்து you will be having what 1 marks, that is your MCQ, right? MCQ க்கு வந்து you will be having 1 புக் இன் கொஸ்டின். ஸோ புக் இன் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து புக் பேக்கில் வந்து தட் இஸ் நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 எடுத்துக்கிறோங்க வச்சுக்கோங்க. சாப்டர் 1ல் லாஸ்ட்டாக வந்து தே வில் பி கிவிங் யூ அ டேப்லோ காலம், லைக் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்ற பாக்ஸை ஃபுல்லாக தரோவாக ரீட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் சென்டம் தான் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷோர் நீங்கள் வந்து புக்கை ஒரு ஃபுல் ரீட் கொடுத்தே ஆகணும். ஸோ இஃப் யூஆர் எய்மிங் டு கெட் சென்டம் அப்படின்னா ஃபுல் புக் லைக் நீங்கள் தியரி வைஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணால் தான் அந்த ஒரு எம்சிக்யூவை அட்டன் பண்ணுவோம். சில டைம் ஒரு எம்சிக்யூ அவுட் ஆஃப் தி புக் தட் இஸ் இன்சைட் த புக்கில் கேட்கலாம். அண்ட் ஒரு கொஸ்டின் வந்து அகெயின் உங்களுக்கு வந்து இன்சைடில் லைக் 1 or 2 கொஸ்டின்ஸ் மேபி வரலாம், மோஸ்ட்லி 1, பட் சம்டைம்ஸ் 2 கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன் திங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் த செகண்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் யூ டூ யோர் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சாப்டர் வைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுங்க ஃபஸ்ட்டு, செகண்ட் சாப்டர். ஸோ இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் 3rd and 4th நான் உங்களுக்கு எங்கே சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே 3rd and 4th இருக்குது. 5th and 6th எங்கே சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே சொல்லியிருக்கேன், தட் இஸ் தி 3rd category. 7 and 8 again comes into your 3rd category. 7 and 8. 9 and 10 comes into your 2nd category. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டூட் ஹவு யூ ஹேவ் டு ஆக்சுவலி ஸ்டடி. பிகாஸ் நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்ம வந்து
அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா சிலபஸ் எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும்போது லைக் ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் முடிங்க, செகண்ட் இந்த சாப்டர் முடிங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா it will be really easy. So this will work as a guide for you. So நாளைக்கு ஒரு நாள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. put your full efforts will be shown in your result. So result அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட efforts எல்லாமே you will be seeing your results in the உங்களோட எஃபர்ட் எல்லாமே உங்களோட ரிசல்ட்டில் கன்ஃபார்மாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரிமெம்பர் ஒன்லி ஒன் திங், டுமாரோ இட்ஸ் ஆன் யோர் ஹேண்ட்ஸ். நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்ட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி சாப்டர் 1லேருந்து எப்படி வந்து இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சோன்னா அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் பர் யோர் டைமிங் ஆஸ்பெக்ட்ஸ், டைமிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி அப் டு யூ ஆல். நீங்கள் வந்து எந்த டைம் ஃபாலோ பண்ணுறோமோ தட் இஸ் தி பெஸ்ட் திங். ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆல், நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் தட் இஸ் 4 o'clock எழுஞ்சி படிப்பீங்க. ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பீப்புள். சில பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக லைக் தே வில் ஸ்டார்ட் பை 9 அந்த மாதிரிலாம். பட் டுமாரோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே, ரைட்? ஸ்டார்ட் பை 4 அட்லீஸ்ட். 4 o'clock அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 AM ப்ளீஸ் டூ ஸ்டார்ட். பிகாஸ் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, அதில் ஃபுல் சிலபஸையும் நம்ம முடிக்கணும். இன்றைக்கி நீங்கள் தட் இஸ் 19th March நீங்கள் வந்து ஃபியூ சாப்டர்ஸ் பார்த்துருந்தாலுமே நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிற முந்தின நாள் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணும்போது தான் இட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன். ஸோ தட் இதை எல்லாமே நீங்கள் வந்து நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, விச் இஸ் ஆன் 20th March 2025. ஸோ நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன் 21st March which is your final 12th Standard Accountancy exam, அப்போ you can obviously do well. So make sure that you give your 100%. அதுக்கு வந்து you have to follow this particular study plan. Start off with your chapter 1, chapter 2. Focus a lot on the way that I have shown you all. In the pattern la neenga focus pannunga, it is more than enough. நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் 5 marks அதெல்லாம் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், தியரியே விட்டுறாதீங்க. பிகாஸ் நார்மலாக அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னா தியரியை வந்து நிறைய பேர் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அக்கௌண்ட்ஸ் பேப்பர் தானே தியரி விட்டுடலாம் அப்படின்னு. பட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு 5 marksல 2மே தியரியாக கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி த மோஸ்ட் worst கேஸ். ஸோ அப்போது நீங்கள் வந்து யூ ஷுட் பி ரெடி டு ரைட் தட் தியரி, ரைட்? ஒரு தியரியாவது அதில் எழுதணும். ஏன்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி 5 marksல. அதில் ஒரு தியரியாவது நீங்கள் எழுதணும். பிகாஸ் 2மே தியரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஒரு சம் இருந்துட்டு ஒரு தியரி இருந்துச்சுன்னா தட்ஸ் அ சம் அதர் கேஸ். பட் இஃப் இட் இஸ் போத் தியரி அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு தியரி எழுதி தான் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங், எந்த கொஸ்டினுமே விட்டுட்டு வராதிங்க. உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் யோர் 12th Standard Accountancy ஆல் 11th Standard Accountancy உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த கொஸ்டின்ஸுமே விட்டுட்டு வராதிங்க. ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் டிப்ஸ் தட் யூ ஹேவ் டு நோ இஸ், கொஸ்டின் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ல் பார்ட் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ட் பண்ணுறது லாஸ்ட் பார்ட்டில் முடிங்க. நடுவில் மாற்றி எழுதுறது அதெல்லாம் நமக்கு வேணாம். ஸோ யூ ஷுட் ஃபாலோ தி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். தட் இஸ் த பெஸ்ட் வே யூ கேன் ரைட் இட். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படின்றதுனால யூ ஷுட் மேக் ஷோர் தட் யூ ஆர் ஃபாலோயிங் தி டைம். நம்மளுக்கு பர்டிகுலர் டைம் லிமிட் அப்படின்னா அந்த டைம்குள்ளே நம்ம முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். we cannot take more than that time. ஸோ டைம்குள்ளே you have to complete it. ஸோ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுதிக்கோங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும். அண்ட் தூங்குறது கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடும். பிகாஸ் யூ நீட் அ குட் ஸ்லீப். அதனால தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ வந்து ரொம்ப நேரம் நைட்டு படிக்காதீங்க. காலையில் சீக்கிரமாக எழுஞ்சி படிச்சுட்டு நைட்டு கூட நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சுவலி கோ ஹெட் அண்ட் ஸ்லீப் குவிக்லி. அண்ட் தென் மார்னிங் வந்து நல்லா you can be very much refreshed and you can write all these things. And morning நீங்கள் எழுஞ்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா make sure that you give important questions. again நான் இங்கே சொல்கிறது again one more thing என்ன அப்படின்னா, மார்னிங் எழுஞ்சிட்டு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியலனா கூட make sure you focus on the important questions. நீங்கள் வந்து by now you should have marked all the important questions. நான் என்னென்னலாம் important questions அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணாதவங்க இப்போயாவது அட்லீஸ்ட் மார்க் பண்ணி அதை வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ மார்னிங் எழுஞ்சோடனே மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் தட் யுவர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வென் இட் கம்ஸ் டு யுவர் பப்ளிக் எக்ஸாம், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தட் கொஸ்டின் நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த கொஸ்டின் நம்பர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 5 marksே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போது 45th question வச்சுக்கோங்க. அந்த 45th questionல you will be having 2 options, கரெக்டுங்களா? ஸோ இப்போ this is 45th question அப்படின்னா
பிகாஸ் 45 அந்த ரேஞ்சிலலாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் தானே கேட்பாங்க. ஸோ 2 கொஸ்டின் ஆப்ஷன் ஏ இருக்கும், ஆப்ஷன் பியாக இருக்கும். ஸோ திஸ் ஆர் தட், அதாவது ஏ எழுதணும் இல்லை பி எழுதணும். ஸோ இது எழுதும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பரோட ஆப்ஷனையும் யூ ஷுட் ரைட். யூ கேனாட் பி ரைட்டிங் ஜஸ்ட் 45 அப்படின்லாம் எழுதிட்டுலாம் வர முடியாது. யூ ஷுட் மேக் ஷோர் தட் நீங்கள் இந்த கொஸ்டின் எழுதிங்க. இப்போ 45th எழுத போகிறேன் அப்படின்னா அந்த 45th ஆன்சர், எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுவோம், ஏக்கு எழுத போகிறீங்கன்னா ஏன்னு எழுதணும், பிக்கு எழுத போகிறீங்கன்னா பின்னு எழுதுங்க. ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங் தட் ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே சம் போட்டு இப்படி ஸ்கோர் பண்ணி க்ராஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. எவ்ரிதிங் யூ ஷுட் பி டூயிங் இட் ப்ராப்பர்லி. அண்ட் ஒன் மோர் திங், பயப்படாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி you would have written your 11th standard accountancy, right? So that is, it's going to be more easy for you people. You have to make sure that accountancy examல தான் you can increase your total marks. So total marks வந்து நீங்கள் increase பண்ணணும் அப்படின்னா only through accountancy mark you can increase, because இது number paper அப்படின்றதுனா. So one more thing, presentation is very important, question number is very important. Strike off பண்ணி எதுவுமே எழுதாதீங்க, கிளியராக நீட்டாக எழுதுங்க. அண்ட் தென் லைன் பை லைனாக எழுதுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஃபஸ்ட்டு இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், தட் இஸ் யூ ஹாவ் அ குட் ஐடியா ஆஃப் ஹவு யூ கேன் ரைட் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து கொஸ்டின் நம்ம போட்டு எழுதுங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரைட் த கொஸ்டின்ஸ் விச் யூ நோ 100% ஷுர், ஃபஸ்ட்டு அதை எழுதிடுங்க. அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் விச் யூ டோன்ட் நோ. அண்ட் எந்த கொஸ்டினுமே அட்டன் பண்ணாமல் மட்டும் வந்துடாதீங்க. எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அத்தனை கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் if you attend itself, they will be giving you marks. So remember that எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். ஃபர்கெட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒன் மோர் திங் இஸ் your ஃபைனலாக வந்து ஒரு செக் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் ஆஃப்டர் டூயிங் யுவர் அக்கௌண்டன்சி எக்ஸாம், நீங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மேக் ஷூர் தட் யூ செக் ஃபைனலி ஒன்ஸ். ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் போங்க. லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் நம்ம கரெக்டாக எழுதிருக்குமா அப்படின்றத ஒரு செக் மட்டும் போய்க்கோங்க. அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட்டடாக காட்டுங்க. ஸோ ஏன் வந்து நான் ஹைலைட்டடாக காட்ட சொல்கிறேன் அப்படின்னா, the reason is because நீங்கள் ஆன்சர்ஸை வந்து நார்மலாக ஆன்சர் நீங்கள் எழுதிட்டே வரீங்க, ஃபைனல் ஆன்சரையும் அதே மாதிரியே நார்மலாக காமிச்சிங்க அப்படின்னா the presentation would not be great. ஸோ ஃபைனல் ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு பாக்ஸ் போட்டு காட்டலாம், இல்லை அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். ஸோ தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் யோர் ப்ரெசன்டேஷன். அண்ட் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஹெட்டிங்க்கு கோடு போட்டு கீழே கோடு போட்டு முடிக்கிறதா அப்பயே தென் அண்ட் தேர் யூ ஹேவ் டு டூ. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் எழுதிட்டு லாஸ்ட்டாக கோடு போட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து ஐ வுட் சே ஃபார் சம் பீப்புள் இட் மைட் ஒர்க், பட் ஃபார் சம் பீப்புள் இட் மைட் நாட் ஒர்க். ஸோ அதனால் வாட் யூ கேன் டூ இஸ் தென் அண்ட் தேர் கம்ப்ளீட் தி ஒர்க். ஸோ சில டைம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, லைக் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட கோடு போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் அபவுட் திஸ். ஸோ ரிமெம்பர் தட் யூ ஷுட் ரைட் இட் பர்ஃபெக்ட்லி. அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். And I hope everyone scores best. And then we'll see you in my next batch, because 2025 or a batch accountancy students have been completed. And I will see you in my next accountancy batch, which is on 2026 batch. I will see you people. 2025 students ellarme super எழுதுங்க. All the best for everyone. So your public exam will be 100% sure that you will be getting good marks, because in the study plan, if you implement itself, it's more than good. So remember that. So don't forget to follow our videos. And if you are new to my channel, Accounts with Aish YouTube channel ku new ah irkinga appadina, make sure you subscribe to Accounts with Aish YouTube channel and press the bell icon, so that you will be receiving the notification whenever I upload a new video. So live sessions are being conducted. So Accounts with Aish YouTube channel is more related to accounts related video as well as for competitive exams. So make sure you subscribe, so that நம்ம எப்பலாம் ஒரு புது வீடியோ போடுறோம் அப்படின்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும், so that it will be easier for you to go through our video, so that you will benefit out of it. So thank you for watching. So people who are going to attend for 12th standard accountancy, it's obviously you will be doing great. So best of luck and all will do well. So we'll see you in my next video. Thank you.